தமிழகம் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடற்கரை ஓர பகுதிகளில் கடல் சீற்றமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், மீனவர்கள் இந்த பிரச்சனையை எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்பது போன்ற கள விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் சிவமணியும், சென்னையிலிருந்து செய்தியாளர் நெப்போலியனும் இணைந்திருக்கிறார்கள். இனி அவர்களிடம் பேசலாம். முதலில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சிவமணி, தற்போது கன்னியாகுமரி அதிக அளவுக்கு மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இப்போ என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கள்ட்டயும் சொல்லியிருக்காங்க. கள நிலவரம் எப்படி இருக்கு? மீனவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க? நிச்சயமாக, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 9 மணி முதல் நாளை நள்ளிரவு வரைக்கும் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கணும். 2.5 மீட்டர் முதல் 3 மீட்டர், அதாவது 11 அடி வரைக்கும் அதிகபட்சமாக அலை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்கனவே தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாட்டுப்படகு மீனவர்கள் 5000 நாட்டுப்படகு மீனவர்கள் அவங்க மீன்பிடிக்க செல்லாமல் அவங்க நேற்றைக்கே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதால் அவங்க இப்போ அருகில் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் தான் சென்று மீன்பிடித்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. அதனால் அவர்கள் இன்னைக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலை காணப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால சுற்றுலா பயணிகள் ஏற்கனவே கோடை விடுமுறை வர துவங்கியாச்சு. இதனால் சுற்றுலா பயணிகளுடைய கூட்டங்கள் அதிகமாக வர துவங்கியிருக்கு. சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகள் இந்த கடலுக்குள்ளே இறங்கி கால் நினைக்கவோ அல்லது விவேகானந்தா விவேகானந்தா சிலை இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் சிலை, விவேகானந்தர் சிலை போன்றவற்றை சென்று பார்ப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தற்போது கடலுடைய சீற்றம் ஓரளவு குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 9 மணிக்கு மேலே கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் தற்போதிலிருந்து இந்த படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. நம்ம தற்போது இந்த படகு குழாமில் தான் இருக்கோம். படகு குழாமில் இருக்கக்கூடிய இங்கிருந்து அந்த விவேகானந்தா பாறைக்கு செல்லக்கூடிய அந்த விவேகானந்தா கேந்திரத்தை சேர்ந்த அந்த ஊழியர்கள் கூட இங்கிருந்து அங்கே செல்லாத நிலை தான் காணப்படுது. இவங்க தற்போது 10 மணி வரைக்கும் இதனுடைய கடலினுடைய சீற்றம் எவ்வாறு இருக்கும், அதிகமாக இருந்தால் தற்போது 10 மணி வரைக்கும் இந்த படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. அது மீனவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5000 நாட்டுப்படகு மீனவர்கள் இருக்காங்க, 1500 விசைப்படகு மீனவர்கள் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரைன்னு சொல்லி 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. 4 மீன்பிடி துறைமுகங்கள் இருக்குது. இந்த 4 மீன்பிடி துறைமுகங்களில் 44 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர்களில் மேற்கு பகுதியில் மீன்பிடி தடைகாலம் வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தான் துவங்கும். அப்படிங்கிறதுனால அவங்க ஆழ்கடல் மீன்பிடிக்கிறதுக்கு ஒரு 80% மீனவர்கள் கடலுக்கு சென்று விட்டதாக தான் கூறப்படுது. அவர்களுக்கு எவ்வாறு தகவல் தெரிவிப்பது? ஏற்கனவே கரையில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் மீன்பிடி தடைகாலம் அமலில் இருக்கிறதுனால விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லலை. மேற்கு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் மேற்கு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அவங்க மீன்பிடி தடைகாலம் முழுவதுமாக மீன்பிடி தடைகாலம் இப்போ இல்லை, இப்போ அமலில் இல்லை. அப்படிங்கிறதுனால அவங்க கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எவ்வாறு தகவல் தெரிவிப்பது அப்படிங்கிற நிலையில் இல்லை. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை வழக்கமாக மீன்பிடித்து ஆழ்கடலில் மீன்பிடித்துட்டு திரும்பக்கூடிய மக்கள் சனிக்கிழமை மாலை ஞாயிற்றுக்கிழமை தான் கரை திரும்புவாங்க அப்படிங்கிற நிலை இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க கரை திரும்பாமல் ஆழ்கடலிலேயே இருப்பதற்கான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரணும் அப்படின்னு எடுத்து வரணுங்கிறது மீனவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏற்கனவே 44 மீனவ கிராமங்கள்லையும் இருக்கக்கூடிய தேவாலயங்களில் மற்றும் தண்டோரா போட்டு அறிவிப்பு ஏற்கனவே நீங்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படிங்கிற தண்டோரா போட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. பிரியன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் சிவமணி. அடுத்ததாக சென்னை கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் நெப்போலியனிடம் பேசலாம். நெப்போலியன், இன்னைக்கு விடுமுறை நாள், அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறையும் தொடங்கிவிட்டது. சுற்றுலா பயணிகள் அதிக அளவுக்கு வரக்கூடிய கடற்கரை பகுதிகள் நிறைய சென்னையில் இருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? கள நிலவரம் என்ன நெப்போலியன்? தேவப்பிரியன், அதாவது இந்திய கடல்சார் தகவல் மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதாவது நேற்றைய முன்தினம் வியாழனன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொலைதூரத்தில் கடலில் ஏற்பட்டுள்ள சலனங்களால் இன்று காலை, அதாவது 8:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை இயல்பை விட கடலில் அதிக உயரத்தில் அலைகள் எழும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி அலைகள் எழும் பட்சத்தில் கரையோர பகுதிகளில் அதிகமாக அலைகள் எழுந்து படகுகளை சேதப்படுத்தக்கூட வாய்ப்பு இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகமாக கடல் அலைகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பட்டினப்பாக்கத்தை பொறுத்தவரை கடலில் இதுவரை மிகப்பெரிய அளவில் அலைகள் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்று 8:30 மணிக்கு மேல் 11:30 மணி வரை அது இயல்பை விட அது அளவுக்கு அதிகமாக
அலைகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இதேபோல் வருவாய் மேலாண்மை ஆணையர் சத்யகோபால் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் அவர் செய்தியாளரை சந்தித்தார். அவர் குறிப்பிட்டதும் அதே போல்தான் இந்த தொலைதூர சலனங்கள் கடலில் ஏற்படக்கூடிய தொலைதூர சலனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் அலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 2.5 3.5 மீட்டர் வரை அலைகள் எழுந்து கரைப்பகுதி நோக்கி அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க கடலை விட கடல் ஓரத்தில் அதிகமாக அலைகளுடைய அந்த உயரமானது இருக்கும் என்பதால் படகுகள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டு சேதமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே நங்கூரமிட்டு படகுகளை பத்திரமாக மீனவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை அவர் தெரிவித்திருந்தார். சென்னையை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் அலைகள் இல்லை. ஆனால் இதற்கு மேல் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் வானிலை ஆய்வு மையம், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை இந்த சலனங்களால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரியா நெப்போலியன், நீங்க தொடர்ந்து இணைப்பெருங்க. அடுத்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். கதிரவன், களத்தில் நீங்க இருக்கீங்க. எந்த அளவுக்கு கடல் சீற்றம் அதிகமா இருக்கு? இன்னைக்கு காலையிலேருந்தே இந்த கடல் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. நீங்க கடற்கரையோரம் பகுதிகளில் போயிருக்கீங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? மீனவர்கள் இந்த கடல் சீற்றத்தை எப்படி பாக்குறாங்க? அதாவது இப்போ ராமேஸ்வரத்தில், அதாவது தென் தமிழகத்தில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே தமிழக அரசு அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதியில் தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் இருந்து மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் 18 அடி முதல் 25 வினாடி இடைவெளியில் 2 முதல் 3.5 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் உயர வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாழ்வான பகுதியில் கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் மட்டும் கடல் சீற்றம் மேலும் அதிகமாக வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இந்த ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் தனுஷ்கோடிக்கு வாகனங்களிலும் செல்ல வேண்டாம் என்று போலீசார் 5 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாப்பு இந்த சைடு செல்ல வேண்டாம் என்று கூறியுள்ளனர். இதனால் இங்கு உள்ள மீனவர்களும் இந்த பகுதிக்கு செல்லாமல் இப்போ தற்போது நம்மிடம் உள்ளனர். இப்போ அவர்களும் நாம் கேட்கலாம். ஐயா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் இப்போ அறிவிச்சிருக்காங்களா இந்த மாதிரி கடல் சீற்றம் அந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அறிவிச்சிருக்காங்க. நேற்று சொல்லுங்கள், பேசுப்பேன். சொல்லி தான் சொல்லு. அதான் நேற்று 4 மணி இப்போ அறிவிச்சிட்டு போனாங்க, யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 40 போட்டுக்கு மேலே கிடக்கு இந்த இடத்துல. 3 சத்திரங்கிற இடத்துல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அறிவிச்சு போனதுனால எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ காலையில் விட்ட வலையெல்லாம் கடலில் நிற்கிது. அதை பிடிக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்காங்க. அதனால் அவங்க பைக்கில் இதுலேயும் வந்துக்கிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் போய்கிட்டு இருக்காங்க. யாருமே இல்லை கடல் பகுதியில். எல்லாமே இடமாற்றம் பண்ணிட்டாங்க, போட்டுகளை பூரா இடமாற்றம் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு சில பேர் சிரமத்துக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. அது வர முடியாத சூழ்நிலையாக தான் இருக்காங்களே தவிர போக்குவரத்துக்குலாம் ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. இப்போ இந்த தனுஷ்கோடி பகுதியில் இப்போ எத்தனை மீனவ படகுகள் இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன? அதாவது எத்தனை ஒவ்வொரு துறைமுகங்கள் இருக்குது. அந்தந்த துறைமுகங்களில் நாங்கள் நிற்கிற இடத்துல ஒரு 10-20 போட்டுக்கிட்டு இருக்குது. அது அடுத்தாப்பில் ஒரு 10-30 போட்டு இருக்குது. தனுஷ்கோடியில் ஒரு 10-100 போட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இவ்வளோ பேருமே தொழில் போகாமல் தான் இருக்காங்க. எல்லோரும் அவங்க ஊர்களுக்கு போயிருக்காங்க. இனிமேல் விட்ட வலையெல்லாம் கடலில் தான் நிற்கிது எல்லாமே. நாங்கள் நாங்கள் இது கரையோரமாக பண்ணுற தொழில். அதாவது விசைப்படகு இல்லாமல் நாட்டுப்படகு. அந்த நாட்டுப்படகும் போது 40 பேருக்கு மேலே தொழில் பண்ணுவோம். அந்த 40 பேருமே தொழில் போகாமல் இன்றைக்கி எல்லாருமே வீட்டுகளில் தான் இருக்காங்க. போட்ட வலைகள்லாம் அப்படியே தான் நிற்கிது எல்லாமே. இதனால அந்த அளவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இப்போ நீங்கள் இப்போ தற்போது இப்போ கடலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அதாவது இப்போ உங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. மேலும் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த 2 நாள் இப்போ உங்களுக்கு வாழ்வாதாரம் இப்போ அதை பற்றி பாதிக்கப்பட்டு, அதாவது 2 நாள் வரைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இதனால் எந்த ஒரு இது இல்லாமல் தான் இருக்காங்க. அதாவது தொழிலுக்கே போகலை, இப்போ வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. யாருமே தொழில் போகிறதுனால நிறைய பாதிப்பு தான் எங்களுக்கு. இப்போ தற்போது இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி பகுதியில் நம்ம அதாவது போலீஸார் முன்னெச்சரிக்கையாக மாவட்ட நிர்வாகம் போலீஸாரும் முன்னெச்சரிக்கையாக கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று 5 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே நேற்றே இவர்கள் அறிவித்ததினாலும் இன்று அதிகாலையிலே பேரிகார்டு அமைத்து 5 கிலோமீட்டர் முன்னதாகவே இவர்களை நிறுத்தி வைக்கப்பட்டதால் இவர் கடலுக்கு யாரும் செல்லாமல் தாங்கள் கரையிலே உள்ளனர். கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியதை அடுத்து கடற்கரை பகுதிகளில் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது போன்ற கள நிலவரங்களை கொடுத்தீங்க கதிரவன். சிவமணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. அதேபோன்று சென்னையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக விரிவான தகவலை கொடுத்தீங்க நெப்போலியன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.